மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பாழாக்குகிற அருவருப்பு வந்து இறங்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தானியேலும் மிகவும் துல்லியமாக தெளிவாக தீர்க்க தரிசனத்தை எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனுடைய இருதயத்திலிருந்து அவருடைய அங்கலாய்ப்புகளையும் அவருடைய எதிர்பார்ப்புகளையும் எப்படியாவது ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த தேசத்திலே ஒரு ரட்சிப்பை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் தேவன் பேசுகிறதாக காணப்படுகிறது. இது தேவனுடைய இதய துடிப்பாக இருக்கிறது. இந்த வசனத்திலிருந்து ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகத்துல அருவருப்பான செட்டைகளோடு கூட பாழாக்குகிற அருவருப்பான அந்தி கிறிஸ்துவின் ஆவி மகா பரிசுத்த ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிற தேவன் பேசுகிற தேவன் இருக்கிறதான இடத்துக்குள் வரும் என்று சொல்லி மிகவும் தெளிவாக வேதவசனம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாடிலே ஆசரிப்பு கூடாரத்திலே தேவன் வாசம் பண்ணினார். புதிய ஏற்பாடிலே தேவன் ஆசரிப்பு கூடாரத்தில் அல்ல, ஒவ்வொரு இருதயத்திலும் அவர் வாசம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்வது நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நான் தங்குகிற இடமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப புதிய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இருதயம் தேவனுடைய ஆலயமாக புல்பிட்டாக காணப்படுகிறது. இந்த இடத்திலே தேவன் வந்து வாசம் செய்கிறார். நாம் பார்க்க போகிறதான காரியம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அருவருப்பு உள்ளே நுழைந்து இருக்கிறது. என்னென்ன அருவருப்புகள் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ஆமோஸின் புஸ்தகத்திலிருந்து கடந்த வீடியோவில் நாம பார்த்தோம். இந்த வீடியோவிலையும் அதேதான் ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க போகிறோம். அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே தேவாலயத்திலே பாடுகிறதான பாட்டுகள் அலறல் என்று. இந்த வார்த்தையுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, தேவனை அன்று சந்தோஷமாக ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். இனி ஒரு நாள் வரும், அப்போது சந்தோஷமாக நீங்கள் ஆராதிக்க முடியாது, நீங்க அழுது கொண்டு கர்த்தரை ஆராதிப்பீர்கள். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வரும் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. இதுதான் உண்மையான பொருள். இன்னைக்கு எருசலேம் ஆலயத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எருசலேம் ஆலயத்துடைய மகா பரிசுத்த ஸ்தலமானது இப்போது அங்க இல்லை. அதாவது அது பாலஸ்தீனாவிலே இருக்கிறது. அந்த இடத்தை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்ரவேல் போராடி கொண்டிருக்கிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரகாரத்திற்கும் ஒரு இடைவெளியாக ஒரு சுவர் அங்கே காணப்படுகிறது. அந்த சுவரில் முட்டி கொண்டு இஸ்ரவேலர்கள் இன்று அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணப்பட்ட, தேவனுடைய வார்த்தையை கேட்க போன இடமானது, தேவனை ஆராதிக்க போன இடமானது இப்போது அலறல் சத்தமாக காணப்படுகிறது. அழுது கொண்டிருக்கிறார்கள், மேசியாவே வாரும் என்று சொல்லி. இதுதான் உண்மையான இந்த வார்த்தையுடைய பொருள். நாம இந்த வசனத்தை வைத்து இந்த காலகட்டத்தில ஆவிக்குரிய ஒரு வியாக்கியானத்தை செய்து பார்க்கும்போது இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ஆலயத்துல பாட்டுகள் அலறல் சத்தமாக இருக்கும். தேவன் அலறல் சத்தத்தை விரும்புகிறாரா? வேத வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வத்தின் குணம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தின் அடிப்படையில் ஆராதனைகள் எப்படி இருக்க வேண்டும், பாடல்கள் எப்படி இருக்க வேண்டும், அவரை எப்படி துதிக்க வேண்டும், எப்படி போற்ற வேண்டும், எப்படி ஆலயத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று மிகவும் தெளிவாக வேத வசனங்கள் எழுதி தேவன் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். இதை நன்றாக நாம் வாசித்து புரிந்து அதன்படிதான் நாம் கர்த்தரை தொழுது கொள்ள, கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு ஆராதனை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது? ஒழுங்கற்ற ஒரு சூழ்நிலையானது இன்னைக்கு இருக்கக்கூடியதான சபைகளிலே நாம் பார்க்கிறோம். ஆராதனை அகோரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொன்னதான தீர்க்க தரிசனத்தின்படி பாழாக்குகிற அருவருப்பானது இன்னைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆராதனை என்கிறதான இந்த இடத்தை ஒரு கூத்தாடுகிற மேடையாக, ஒரு தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துகிற மேடையாக,
அல்லனா அந்த இடமானது தவறாக இன்று பயன்படுத்தி வருகிறதை நாம் பார்க்க முடியும். சமீபத்திலே நான் ஒரு தலைப்பை பார்த்தேன். அதில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்தவ பாடல் கச்சேரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இது பாடல் கச்சேரி நடத்துகிறதுக்காக எழுதப்படும் பாடல்கள் அல்ல, அல்லது கிறிஸ்தவ பாடல் கச்சேரி நடத்தும்படியாக வேதாகம அனுமதிக்கவில்லை. தயவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகிறது தேவனை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆராதிக்கும்படியாக தேவன் அந்த ஆராதனை என்கிறதான ஒழுங்கை ஏற்படுத்தியிருக்கிறார். எபேசியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொண்டு மதுவான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிரம்பி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்ப கர்த்தரை ஆராதிப்பது என்பது ஒழுக்கமாக இருக்க வேண்டும், அது தெளிவாக இருக்க வேண்டும், அது ஞானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்ப தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது நன்றாக நாம் ஆராய்ந்து அதன்படியாக தான் நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதிக்கல அப்படின்னா அந்த ஆராதனை தேவனால் அங்கீகரிக்கப்படாது. வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 10வது அதிகாரம் 1வது வசனம், ஆரோனின் குமாரர்கள், அதாவது நாதாபும் அபியாவும் கர்த்தருடைய ஆலயத்துல தேவன் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்த போது அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நிய அக்கினினா என்ன? மற்றுள்ள இடங்களிலே செய்யப்படுகிறதான வழிமுறைகளை இங்கே கொண்டு வருவது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆராதனை எல்லாம் சினிமா பாடல்களை போலதான் இருக்கிறது. சினிமா தாரர்கள் எப்படியெல்லாம் ஆக்ஷன் பண்றாங்களோ, எப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டிருக்கிறாங்களோ, எப்படியெல்லாம் பேசுறாங்களோ, எப்படியெல்லாம் கவர்ச்சியாக மக்களை கவர்ந்து இழுக்கும்படியாக மியூசிக்கை பயன்படுத்துறாங்களோ, இததான் இன்னைக்கு இருக்கக்கூடிய போதகர்கள் செய்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. அலறல் சத்தம், பயங்கரமான சத்தம் கேட்குது அப்படிங்கிறதுனால அங்க ஆராதனை உண்மை என்று நீங்கள் கருதிவிடக்கூடாது. அதுக்காக சத்தம் போடக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதாவது சத்தம் அல்ல அங்க முக்கியம், பரிசுத்தம் முக்கியம். பரிசுத்தம் இல்லாத இடத்திலே பரவசம் தேவையில்லை. பரவசத்தோடு கர்த்தரை ஆராதிக்கும்படி சொல்லல. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் மிகவும் தெளிவாக யோவான் எழுதின சுவிசேஷத்துல எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். அப்ப கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் தேவை. கர்த்தருடைய ஆராதனை என்பது தேவனோடு கூட நாம் இசைந்து சேர்ந்து அவரை புகழ்ந்து அவரை போற்றி அவரை மகிமைப்படுத்தி அவருக்கு துதியும் கனமும் கொடுப்பதாக காணப்படுகிறது. அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நாம் சரியாக பயன்படுத்தி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் மிகவும் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. அந்நிய அக்கினியை உள்ள கொண்டு வரக்கூடாது, அந்நிய முறைகளை உள்ள கொண்டு வரக்கூடாது. இப்போ பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை குறித்து நான் தவறாக சொல்லுகிறேன் என்று யாரும் இதை நீங்க எடுக்க வேண்டாம். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்தாவியானவருடைய அபிஷேகம் ஒரு நபருக்குள் வரும்போது அவருடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும் என்று சொல்லி வேதம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. இந்த பரிசுத்தாவியானவரை தேவன் நமக்கு எதுக்காக தந்திருக்கிறார்? வேதவசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை குறித்ததான ஒரு விழிப்புணர்வை நமக்கு கொடுக்கும்படியாக. அவர் வரும்போது சகல சத்தியத்திலும் நம்மை நடத்துவார். நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு கண்டனம் பண்ணி போதிப்பார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர்கள்ல ஒரு வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்ப பரிசுத்தாவியானவர் வரும்போது சாட்சிகளாக இருக்கும்படியாக தேவன் தருகிறார். அப்ப நீங்க கேட்கலாம், அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகள் எல்லாம் அவங்க பேசினாங்களே, அது உண்மைதான். அந்நிய பாஷைகளை பேச வேண்டும், சத்தத்தை உயர்த்தி பேச வேண்டும், அந்நிய பாஷையினால தேவனுடைய மகத்துவங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும், இதெல்லாம் உண்மைதான். வரங்கள் வெளிப்பட வேண்டும், அது உண்மைதான். அந்நிய பாஷை பேசுவது தவறல்ல, அந்நிய பாஷை உண்டு. வேத வசனத்தின்படி அந்நிய பாஷை உண்டு என்பது மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையான அந்நிய பாஷை எது, எது தெளிவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துலதான் நமக்கு இருக்கக்கூடியதான பிரச்சனை. எது உண்மையான அந்நிய பாஷை என்பது, இல்லைன்னா யார் பேசுகிறது உண்மையான அந்நிய பாஷை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்நிய பாஷையை குறித்து 1 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரத்திலும் 14ஆம் அதிகாரத்திலும் மிகவும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது.
அந்நிய பாஷை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும், இது தேவனோடு கூட நீங்கள் பேசுகிறதான ஒரு ரகசிய வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அந்நிய பாஷையினாலே கர்த்தரை ஆராதிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது. அந்நிய பாஷை என்பது கர்த்தரை ஆராதிக்கும்படியாக தேவன் கொடுத்ததாக வேதாகமத்தில் எங்கேயுமே நாம பார்க்க முடியாது. வேத வசனத்தின் அடிப்படையில் அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது அவர்கள் மேல் பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கினார். அப்போது அவர்கள் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையை பேசினார்கள். இதான் உண்மை. அப்ப அந்நிய பாஷை என்பது கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்வது தவறு. அந்நிய பாஷை என்பது ஆராதனைக்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருள் அல்ல. அதுக்காக நீங்கள் அந்நிய பாஷைகள் ஆராதனைக்கு இடையில பேசக்கூடாதுன்னு நான் சொல்லல. அந்நிய பாஷை என்பது என்ன? நீங்க 1 கொரிந்தியர் புத்தகம் 14ஆம் அதிகாரத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனோடு ரகசியங்களை பேசுகிறது. அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. அந்நிய பாஷை என்பது பக்தி விருத்தியை கொண்டு வருகிறது. அப்ப அந்நிய பாஷை பேசுகிறவன் மனிதனோடு அல்ல, தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லி வருகிறது தான். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சபையானது கீபோர்டுல தான் கர்த்தரை ஆராதிக்குது, ட்ரம்ல தான் கர்த்தரை ஆராதிக்குது. ட்ரம்முடைய சத்தம் எப்ப நிக்குதோ, கீபோர்டுடைய சத்தம் எப்ப நிக்குதோ அப்போது பரிசுத்த ஆவியானவர் நின்று போகிறார். இது என்ன பரிசுத்த ஆவியானவர்? உண்மையான பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருப்பார், எப்படி வெளிப்படுவார்? ட்ரம் சத்தத்திலேயோ கீபோர்டு சத்தத்திலேயோ வராது. அந்த கீபோர்டுடைய டெம்போ ஏத்த 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 உள்ள வருகிறது அருள் என்று சொல்லுவாங்க. அது அபிஷேகம் அல்ல, அது அல்ல ஆராதனை, அது அந்நிய அக்கினி. இது எந்த இடத்துல வரும் என்பது உங்களுக்கு தெரியும், நீங்களே அதை புரிந்து கொள்ளுங்கள். இதை நான் சொல்ல விரும்பல. அப்போ தேவனை ஆராதிக்கிற இடம் இன்னைக்கு வேத வசனத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா அது அலறல் சத்தமாக இருக்கிறது. சத்தம் போட்டு ஆராதிக்கிறது தப்பு இல்லை, அதனால சத்தம் போடுகிறது தான் ஆராதனை என்று சொல்வது தவறு. தேவன் மனிதனோடு எப்படி இடைபடுவார் என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நம்முடைய சத்தத்தை விரும்புகிறார், இல்லைன்னு நான் சொல்லல. வேத வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் சத்தம் போட்டுதான் ஆராதனை பண்ணினாங்க. அப்பந்தான் அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்து இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்குறாங்க. அதெல்லாம் உண்மைதான், இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதுக்காக சத்தம் போடுகிறது தான் ஆராதனை என்று சொல்வதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடியதான பெரிய தப்பாக காணப்படுகிறது. அதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரசங்கி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது உன் கால்களை காத்துக்கொள், அதாவது உன் நடைகளை காத்துக்கொள். மதிகேடர்கள் பலியிடுகிறது போல நீ பலியிடாத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், ஒரு சத்தத்தை கேட்கிறார். அவருக்கு முன்னாடி பயபக்தியோடு நடுக்கத்தோடு ஒழுக்கத்தோடு இருந்து ஆராதிக்கணும். இன்னைக்கு ஆராதனை என்பது எப்படி இருக்கிறது நல்லா பாருங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஆராதனை மேடை எவ்வளவு அகோரமாய் மாறிவிட்டு. இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா சினிமா ஸ்டார்கள் ஒரு மேடை அமைப்பது போல இன்னைக்கு மேடை அமைச்சிட்டு அதுல கலர் கடலா லைட்டை போட்டு அதுல புகையை கொண்டு வந்து அதுல ட்ரம் செட்டை வச்சு அதுல கீபோர்டை போட்டு அதை கீபோர்டு வாசிக்கிறவன் போட்டு அடிக்கிற அடியில தான் இங்க என்ன வருது அப்படின்னா ஆராதனையே வருது. கீபோர்டு இல்லைன்னா ஆராதனை நின்றும். கீபோர்டு வாசிக்கும் போது அதோடைய டெம்போ ஏறும்போது ஆராதனை வருது என்று சொன்னால் இது அசுத்தாவியுடைய கிரி என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலேயே ஒரு தேவ மனிதன் தேவனை ஆராதிக்கும் போது தன்னை அறியாமல் அவன் மதிமறந்து, அதாவது தன்னுடைய சுயநிலவிலிருந்து வெளியே வந்து தேவனுடைய நினைவுக்குள்ளாக அவன் போய், அதாவது இந்த ஆவிக்குரிய மண்டலத்துல பிரவேசித்து கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிப்பான். அவனுக்கும் தேவனுக்கும் தனிப்பட்டதான ஒரு உறவு உண்டாகும். எவ்வளவு நேரம் ஆராதிக்கிறாங்கிறது அவனுக்கு தெரியாது. இல்லைன்னா ஆராதனை நிப்பாட்டங்கிற எண்ணம் வரவே வராது, பாடலை நிப்பாட்டணுங்கிற எண்ணம் வரவே வராது. கர்த்தரை துதிக்கும் போது அவனுக்குள்ளாக ஆழ் மனதிலே அவனை அறியாத ஒரு சந்தோஷம் வெளிப்படும், வெளிச்சம் வெளிப்படும். இதுதான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இடத்துல நான் சொல்லி வருகிறதுதான், இன்னைக்கு பாழாக்குகிற அருவருப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நிற்கிறது. அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நின்று கொண்டு இன்னைக்கு அது அலறி கொண்டிருக்கிறது, சத்தம் போட்டு கொண்டிருக்கிறது. சத்தம் போடுகிறது ஆராதனை அல்ல என்பதை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்ல, சில பாடல்கள் பாடும்போது சத்தமா பாடணும், சில பாடல்கள் பாடும்போது அமைதியாக பாடணும். நம்ம ஒர்ஷிப் பண்ணும்போது எப்படி ஒர்ஷிப் பண்ணணும், வேத வசனத்தின்படி எப்படி எல்லாம் ஆராதனையும் ஒர்ஷிப்பு நடந்திருக்கிறது என்பதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு மேல நிக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவரை எப்படி உயர்த்தணும், எப்படி பாடணும், எவ்வளவு மரியாதையா பாடணும், எப்படி கைகளை அசைத்து கால்களை அசைத்து எப்படி அவருக்கு முன்னாடி பயபக்தியா நிக்கணும், இதெல்லாம் நமக்கு புரியணும். சில ஆட்கள் ஆராய் நடத்துறாங்க, செயின் எல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு சட்டையை கிழிச்சுக்கிட்டு ஜீன்ஸ பேண்ட போட்டுக்கிட்டு அதுக்கு மேல ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு, சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா முடிய வளர்த்தி போட்டாதான் இசையே வரும். இதெல்லாம் ஒண்ணும் ஆராதனை கிடையாது. பொம்பளை பிள்ளைங்களை ஆட விட்டுட்டு அகோரமான ட்ரெஸ்ஸை போட்டு ஆட விட்டுட்டு
இதெல்லாம் ஆராதனை என்று வேதம் சொல்லல. நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. பாழாக்குகிற அருவருப்பு இன்னைக்கு தேவாலயத்துக்குள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறது. கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக காணப்படுகிறது. கர்த்தர் இந்த வார்த்தையினாலே உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வீடியோல பார்க்கலாம். God bless you.